இப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ சென்று அங்க கட்சியில மீண்டும் முதலமைச்சராக ஸ்டாலின் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு பாதுகாப்புக்காக போயிருக்கிறார். இதைவிட ஒரு பாதுகாப்பு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் அப்படியே இதே போன்ற ஏதோ ஒரு கருத்தை சொல்லி அங்கிடத்தில் சென்று விடுவார். கடந்த கால 3 முறை முதலமைச்சராக இருந்தது கசப்பான நினைவா? 3 முறை முதலமைச்சராக இருந்தது கசப்பான நினைவா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்த பொழுது முதலமைச்சராக இருந்தவர் அந்த 3 முறை முதலமைச்சராக இருந்த அவர் அந்த இயக்கத்தை, தனக்கு வாழ்வளித்த அந்த இயக்கத்தை, தனக்கு அடையாளம் காட்டிய அந்த இயக்கத்தை, தன்னை ஒரு மனிதனாக உருவாக்கிய அந்த இயக்கத்தின் தலைவரான புரட்சி தலைவி அம்மா அவர்களை மறந்து சுயநலமே என்னுடைய வாழ்க்கை என்பதை உலகிற்கு காட்டுகின்ற வகையிலே இன்று யாரால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானதோ, யாரால் இந்த நாட்டினுடைய தீய சக்தி என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலகிற்கு அடையாளம் காட்டினாரோ, அந்த தீய சக்தியான கருணாநிதி அவருடைய மகன் தலைமையிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்திருக்கிறார். இது ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல். அவரை ஒரு மனிதராக பார்ப்பதற்கே மிகவும் வெட்கமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சார், அவர் பேட்டி கொடுக்கும்போது கடந்த கால கசப்பான நினைவுகளை மறந்து அடி கொடுக்கத்தான் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கடந்த கால 3 முறை முதலமைச்சராக இருந்தது கசப்பான நினைவா? 3 முறை முதலமைச்சராக இருந்தது கசப்பான நினைவா? நாட்டு மக்களிடத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவரிடத்திலே அந்த பதவியை ஒப்படைக்கின்ற பொழுது அது கசப்பான நினைவா? நான் கேட்கிறேன். சுயநலத்தின் மொத்த உருவம் திரு ஓ பன்னீர்செல்வம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா அதிமுகவில் அவர் இணையன்னு பலமுறை முயற்சி பண்ணாரு. ஆனா நீங்க சேர்த்தாத காரணமாக இப்ப அவர் தாய் கழகத்துல போய் சேர்ந்துன்ற மாதிரி பேசுறாங்க. அதிமுக சேர்த்தாத பட்சத்துல அவர் திமுகவுக்கு போனதை நீங்க எப்படி பாருங்க? பொதுவாக ஒரு கட்சியை விட்டு வெளியேற்றுகின்ற நபர்கள் தன் தவற்றை உணர்ந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்து என்னை கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடைமுறை. அதோடு இவர் இந்த கட்சியை களங்கப்படுத்துகின்ற வகையிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமர்ந்து இந்த கட்சியை வழிநடத்த தலைமை கழகம், புரட்சி தலைவி அம்மா அமர்ந்து 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்கிய அந்த தலைமை கழகம், அந்த தலைமை கழகத்தையே தன் காலால் உதைக்கிறார். புரட்சி தலைவி அம்மா உட்கார்ந்த அந்த அறையில் இருக்கின்ற அவர் இருக்கையை உடைத்து தள்ளுகிறார். இவ்வளவு கீழ்த்தரமான சென்ற ஒரு மனிதரை பொதுக்குழுவில் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் இது போன்ற ஒரு மனிதர் நம் இயக்கத்தில் இருக்கக்கூடாது என்று தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். அவர்கள் தீர்மானத்தை முன்மொழிகிறார்கள். அந்த தீர்மானத்தை தலைமையில் இருக்கின்ற தலைவர்கள் ஏற்றுக்கொண்டு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். அப்படி தீர்மானத்தை நிறைவேற்றி கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர் மீண்டும் கட்சியில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? தனிப்பட்ட முறையில் கடிதம் கொடுத்திருக்க வேண்டும். நான் செய்தது தவறு, என் தவற்றை உணர்ந்து கொண்டேன், இனி இதுபோல் தவறு செய்ய மாட்டேன், தயவு செய்து மீண்டும் என்னை கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டுகிறேன் என்று பொதுச் செயலாளருக்கு அவர் மன்னிப்பு கடிதம் சேர வேண்டும் என்ற கடிதம் கொடுத்திருக்க வேண்டும். அவர் இதுவரையில் கொடுக்கவில்லையே. இணைப்பு என்று எப்படி சொல்ல முடியும்? ஒரு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு நபர்
இணைப்பு இணைப்பு என்று சொல்லிக்கொண்டு கட்சி தொண்டர்களையும் ஏமாற்றினார், மக்களையும் ஏமாற்றினார். ஏன் அவரையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் இருந்தார். தொடர்ந்து அவர் அடுத்தவர்கள் மேல குற்றச்சாட்டுகளை வைத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதே போல 2 நாட்களுக்கு முன்னாடி சசிகலா அம்மா பேசும்போதும் மேடையில ஓபிஎஸ் சார் கரெக்டா தான் இருந்தாரு, அவரை வழிநடத்தியவர்கள் தவறா இருந்ததுனாலதான் அந்த தர்மயுத்தமே நடந்ததுன்னு சொல்லி பேசுறாங்க. இந்த 2 தலைவர்கள் பத்தி சொல்றேன். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பின்பு ஏற்கனவே 2 முறை முதலமைச்சராக இருந்த திரு பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சராக்கினார்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும். அப்படி முதலமைச்சரான பின்பு அவர் பணியாற்றி கொண்டிருந்தார். அப்படி பணியாற்றி கொண்டிருந்தவரை ஏன் அழைத்து இவர் ராஜினாமா வாங்கினார்? அம்மையார் சசிகலா அம்மையார் ஏன் இவரை அழைத்து உட்கார வைத்து ராஜினாமா கடிதத்தை வாங்கி அடுத்ததாக முதலமைச்சர் ஆவதற்கு ஏன் இவர் எல்லாம் அனைத்து செயல்பாடுகளும் இறங்கினார்? புரட்சி தலைவி அம்மாவை போலவே கொண்டை போட்டுக் கொண்டார். புரட்சி தலைவி அம்மாவை போல தன்னை உருவப்படுத்தி கொண்டு புரட்சி தலைவி அம்மாவுடைய காரிலே பவனி வந்தார். ஆனால் தர்மம் விடுமா? தர்மம் வென்றது. ஏனென்று சொன்னால் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்ததை கட்டாயப்படுத்தி ராஜினாமா கடிதம் வாங்கிய பின்பு முதலமைச்சராக வேண்டும் என்று முயற்சி செய்த சசிகலா அம்மையாருக்கு நீதிமன்றம் தக்க தீர்ப்பு வழங்கியது. தர்மம் வென்றது. சிறைக்கு சென்றார். இப்பொழுது அவர் மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய அபாண்டமான பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய அபாண்டமான பொய்யை சொல்லியிருக்கிறார். அப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் ஆரம்பித்த பொழுது எதற்காக ஆரம்பித்தார்? யாருக்காக ஆரம்பித்தார்? சசிகலாவை எதிர்த்தானே ஆரம்பித்தார். அன்று தெரியவில்லையா சசிகலாவுக்கு? ஒவ்வொரு மேடையிலேயும் புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு மர்மம் இருக்கிறது, இதற்கு நீதி விசாரணை வேண்டும் என்று யார் சொன்னது? ஓ பன்னீர்செல்வம் தானே சொன்னார். அப்போது நானும் தானே கூட அவரிடத்தில் இருந்தேன். ஒவ்வொரு மேடையிலும் நானும் தானே இருந்தேன். இவர் தானே சொன்னார். சொல்லிவிட்டு இப்பொழுது அந்த அம்மையாரை சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவர் எங்களை விட்டு பிரிகிறார். நாங்கள் அவர்களை விட்டு பிரிகிறோம். யாரை இந்த இயக்கத்தில் இணைக்கக்கூடாது என்று நாங்கள் குரல் கொடுத்தோமோ அவரையே மீண்டும் இயக்கத்தில் இணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற பொழுது எப்படி அவரை ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி என்றால் அந்த தர்ம யுத்தம் என்று யாருக்காக நடத்தினார்? அதனால் இவர் மிகப்பெரிய சுயநலவாதி. எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் தனக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ சென்று அங்க கட்சியில மீண்டும் முதலமைச்சரா ஸ்டாலின் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அல்ல, ஒரு பாதுகாப்புக்காக போயிருக்கிறார். இதைவிட ஒரு பாதுகாப்பு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் அப்படியே இதே போன்ற ஏதோ ஒரு கருத்தை சொல்லி அங்க இடத்துல சென்று விடுவார். எங்கெங்கே சென்றிருக்கிறார் பாருங்கள். ஒரு கட்சியில் ஒரு உண்மையான ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனாக இருந்தால் அந்த தொண்டனுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் முழுவதுமே தன் தலைவர் மீது தான் இருக்கும். அவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சொல்லிதான் நான் அமைச்சரானேன்னு சொன்னார். அதோடு மட்டுமல்ல, சட்டமன்றத்திலே என்னுடைய தந்தை முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதியினுடைய பாடல்களை கதைவசனங்களை கேட்டு கேட்டு அவர் பொட்டியிலே பாதுகாப்பாக பூட்டி வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அப்படி என்றால் இவருக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. முழுவதுமாக இவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர். இவருக்காக இவ்வளவு நேரம் நம்ம பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.